அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகல் வரிகள் 203 204 அகல் வரிகள். வையமும் வானமும் வாழ்த்திட எனக்கருள் ஐயறிவு அளித்த அருட்பெருஞ்சோதி. இந்த அகல் வரிக்கான விளக்கம்: இதுவரை தெய்வத்தின் உண்மையை யாரும் உணர்ந்தார் இல்லை. இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை இறைவனே நம் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானுக்கு அளித்தான். அதனால் இறைவனை அறிந்து கொண்டார் வள்ளலார். இதனை கண்டு உலகத்திலுள்ள உயர்ந்த மக்களும், அதாவது சான்றோர்களும் அறிஞர்களும், வானுலகத்திலே இடம்பெற்றுள்ள பிரம்மா விஷ்ணு முதலியோரும் வள்ளல் பெருமானை வாழ்த்தினார்கள், போற்றினார்கள். இந்த உண்மையைத்தான் இங்கே எடுத்துரைக்கின்றார். இங்கே வையம் என்பது உலகம், உலகம் என்பதோ உயர்ந்தோர் மாட்டே. வானம் என்பது மேலுலகம், அங்கே இடம் பெற்றிருப்போர் பிரம்மா முதலியோர். அதற்கு ஆதாரம்: வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னாள் புரிந்து மணி மாட நடுவே தேனிருக்கும் மலரணை மேல் பலிக்கரையின் ஊடே திருவடி சேர்த்தருள்க என செப்பி வரிந்திடவும், நானிருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அருள் அமுதம் நல்கியது அன்றியும், என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்து அடியேன் உள்ளமெனும் சிறு குடிசை உள்ளம் நுழைந்தனையே என்று பெருமான் பாடுவார்கள். 5 வயதிற்கு முன்னமேயே இறை உண்மையே வள்ளலாருக்கு தெரிந்தது என்பதற்கு ஆதாரம்: வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிர்கட்கும் இன்பம் தருதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளாரென்று அறிகின்ற மெய்யறிவை விளக்குவித்து அருளினீர் என்று பெருவிண்ணப்பத்தில் பெருமான் எழுதியிருப்பார்கள். இறைவனை அறியக்கூடிய அறிவை அளித்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, உலகில் உள்ள உயர்ந்தோராகிய அறிஞர், சான்றோர் ஆகியோர் மட்டுமின்றி வானிலே இடம்பெற்றுள்ள பிரம்மா முதலியோரும் என்னை வாழ்த்தும்படி எனக்கு அருள் புரிவீராக. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம்.